வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகளின் பின்னணி என்ன? வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் யுத்தத்தில் யார் மாகாண சபை தேர்தலை மையப்படுத்தி காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்? மக்களுக்கான தலைவர் என்று அடையாளப்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் யார் மக்கள் தலைவராக இருக்கிறார்? பல விடயங்களுக்கான கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த கருத்தாக்கம் எதனை மையப்படுத்தியதாக பயணிக்கிறது என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நான் பயணிப்போம். ஒவ்வொரு முறையும் காணொலியில் நான் பல கருத்துக்களை எடுத்து பேசுகின்ற பொழுது நீங்கள் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்னை மேலும் பல தேடல்களை உள்ளடக்கி பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது செயல்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தினமும் காணொலிகளை வெளியிட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. அப்படி வெளியிடுகின்ற பல காணொலிகளில் அவர் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவார், அல்லது அந்த சூழல் சார்ந்த பல விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவார். இதை குறித்து நான் தொடர்ச்சியாகவே சில காணொலிகளை நான் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றேன். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்ன? எதனை மையப்படுத்தி இந்த கருத்தை அவர் எடுத்து வைத்தார்? மற்ற தலைவர்களை மையப்படுத்தி சர்ச்சையான கருத்துக்களை வைத்தியர் அவர் பதிவிட்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவைகளை குறித்து நாம் மிக தெளிவாக நீங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம். எனவே கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். இப்பொழுது தமிழர் தாயகத்தில், அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒன்றாக இணைவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக கஜேந்திரன் பொன்னம்பலம் போன்றவர்களெல்லாம் தமிழரசு கட்சியோடு ஒரு இணக்கம் காட்டி அனைவருமே இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்களை அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காட்சிகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. நிலாந்தன் என்கின்ற மூத்த பத்திரிகையாளர் கூட தமிழர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் சேர்ந்து செயல்படுவதற்கான களங்களை எடுக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டில் மாகாண தேர்தலை மையப்படுத்தியும் யார் முதலமைச்சர் என்கின்ற களத்தை மையப்படுத்தியும் ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. அந்த ஒருங்கிணைப்பை மையப்படுத்தி தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. இதில் அவர்கள் தமிழ் மக்களின் தலைவராக நாங்கள் இருக்கிறோம் என்று பிரகடனப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். நம்மை பொறுத்த மட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரே ஒரு தலைவனுக்கு இணையாக யாரும் இல்லை. அந்த தலைவர் தேசிய தலைவர்தான். தேசிய தலைவருக்கு இணையாகவோ அவருடைய பெயரை சொல்வதற்கோ தகுதி யாருக்கும் இல்லை. தமிழ் மக்களின் தலைவர் என்கின்ற அடிப்படையை நாம் பார்க்கின்ற பொழுது அது தேசிய தலைவரை மட்டும்தான் குறிப்பிட முடியும். வேறு யாரையும் குறிப்பிடுவதற்கான எந்த களமும் இங்கு அமையவில்லை. காரணம், அனைவருமே வெற்றி பெற்றார்கள். அரசியல் சார்ந்த களங்களில் வெற்றி பெற்றார்கள். நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள். மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மக்கள் பிரச்சனையை பேசினார்களா என்றால் இல்லை. அவர்கள் சார்ந்த பிரச்சனையை பேசிய காரணத்தினால்தான் இன்று தேசிய கட்சி வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய கைகளை வலுவாக ஊன்றக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. மக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விடயம் இதுதான். தமிழ் கட்சிகளை நம்பி பயணிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்கின்ற களத்தில்தான் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட பாருங்கள், எனக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒரு கட்டளை இட்டார். நீங்கள் ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்றால் அங்கே நேரடியாக சென்று நீங்கள் ஆய்வு என்கின்ற கோணத்தில் செல்லக்கூடாது. முதலில் நீங்கள் கடிதம் அனுப்ப வேண்டும். அந்த கடிதத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். அதனால் மக்கள் எந்த பாதிப்புகளை அடைகிறார்கள் என்கின்ற விடயத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய கருத்துகள் இருக்க வேண்டும். அந்த கடிதத்தை தான்
நீங்கள் முதலில் அனுப்ப வேண்டும் என்று வைத்தியர் அவர்களுக்கு நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டதின் காரணமாக வைத்தியர் அவர்கள் இப்பொழுது நிறைய கடிதங்களை எழுதி வைத்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த பல குளறுபடிகளையும் அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய பல மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அவர் அதை சுட்டிக்காட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய சூழலில் மாகாண தேர்தலை மையப்படுத்தி தான் இவர்கள் அனைவருமே, அதாவது தமிழ் கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருங்கிணைவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 15 ஆண்டுகள் இவர்கள் எங்கே சென்றார்கள்? 2009ற்கு பின்பு இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த கோணத்தில் இருந்தது என்பதை பார்த்துதான் மக்கள் வெறுப்படைந்து இதுபோன்ற ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவை அவர் வைத்திருக்கின்றார். வைத்தியர் அதில் தெளிவாக வேறொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது சர்ச்சையான பதிவுதான். இந்த சர்ச்சையான பதிவில் நான் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த சர்ச்சையான பதிவு என்று தெரிந்தும் நான் பேசுகின்றேன். தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் இப்பொழுது இணைய வேண்டியது ஒரு சூழல். அது மக்களுக்காக இணைகிறார்களா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்தமட்டில் எப்படியாவது மாகாண தேர்தலை நாம் சார்ந்தவர்கள் அதிகம் பெற வேண்டும் அல்லது அதிக இடங்களில் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் அவர்கள் பயணிக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த சேரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுபோல சாணக்கியன் அவர்களை யார் வளர்த்திருக்கிறார் என்கின்ற விடயம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வளர்த்தவர்கள் யார் என்கின்ற விடயம் தெரிந்தும் தமிழரசு கட்சி அவரை ஒரு பேச்சாளராக, அதாவது கட்சியின் செய்திகளை வெளியே சொல்லக்கூடியவர்களாக நியமித்திருக்கிறது என்கின்றதே பெரிய முரண்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களில் உண்மை இருக்கிறதா? இப்பொழுது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைவதற்கான களங்களை எடுப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் இதுதானா? அதாவது மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு செயல்பாடுகளுக்காகத்தான் அவர்கள் ஒருங்கிணைங்க தொடங்கி இருக்கிறார்களா? அல்லது மக்கள் பிரச்சனையை சார்ந்து பேசுவதற்கு அவர்கள் களம் அமைக்கிறார்களா என்றால் அது இல்லை என்பதைத்தான் வைத்தியர் குறிப்பிடுகின்றார். அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் நான் வைத்தியர், ஆனால் நான் அரசியலுக்கு வந்திருக்கின்றேன். அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நான் எங்கு தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களை பேச வேண்டுமோ அங்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனவே மக்களுக்காக நான் என்னுடைய களத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்று தனக்கு தானே வைத்தியர் அவர்கள் ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார். அந்த நற்சான்றிதழ் உண்மையிலே ஒரு சேர ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு குறுகிய காலத்தில் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துகள் பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையில் பலமுறை நாடாளுமன்றத்தில் அது குறித்த செய்திகளை எடுத்து வைத்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் இருக்கக்கூடிய களமே வைத்தியருடைய அரசியல் சார்ந்த அல்லது மக்கள் சார்ந்த ஒரு தேடலை நமக்கு நிரூபிக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறார். இந்த பயணத்தை அவர் வரையறுக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் பிற கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார். இந்த விமர்சனங்கள் வைத்தியருக்கான களங்களை விரிவுபடுத்துமா, அல்லது வைத்தியர் விமர்சித்தது போலவே அந்த தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் செயல்பாடு அற்றவர்களாக இருக்கிறார்களா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை அரசியல் தன் புத்தகத்தின் பக்கத்திலே எழுதி வைத்து கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் நிஜம். நன்றியுடன் என்பார்.